ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்குமே ஒரு சின்ன பயணம். பலமுறை நான் மந்த்ராலயம் ராகவேந்திர தரிசனம் செஞ்சுருக்கேன். மந்த்ராலயம் மற்றும் திருப்பதி இது ஒரு சேர தரிசனம் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி மந்த்ராலயம் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்றது அது ஆந்திராவினுடைய ஒரு எல்லை பகுதியில் இருந்தாலும் ஆந்திரா, கர்நாடகா இந்த ரெண்டுக்கும் ஒரு எல்லை பகுதி. துங்கபுத்திராவினுடைய நதிக்கு இந்த பக்கம் அது ஆந்திரா, அந்த பக்கம் கர்நாடகா. மந்த்ராலயம், பிட்சாலயா, அங்கே பஞ்சமுகி இது எல்லாத்தையும் ஒரு பயணத்திட்டத்தில் வச்சுருக்கோம். இதில் முக்கியமான சில பகுதிகளை நம்ம நேயர்களுக்கு இந்த பயணத்திட்டத்தையும் அதே நேரத்தில் ஆலயத்தினுடைய சிறப்பம்சங்களையும் ஒரு தொகுத்து தரலாம், ஒரு சின்ன பகுதியாக தரலாம். இது ஒரு ஆரம்பமாக இந்த யாத்திரையை செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம். அதில் முதல் பகுதியாக இப்போ நாங்கள் இங்கிருந்து, அதாவது சென்னையிலிருந்து நாங்கள் ரேணுகுண்டாவுக்கு எங்களுடைய பயணத்தை காரில் துவங்குறோம். வாங்க, எங்களை பின்தொடருங்கள். மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். சரியாக மணி 3:30. ரேணுகுண்டாவிலேருந்து ஒரு 403 கிலோமீட்டர் நாங்கள் ரயில் பயணங்கள் வந்துருக்கோம். சென்னையிலேருந்து நேரடியாக வந்தீங்கன்னா ஒரு 560 கிலோமீட்டர், அது கார் பயணமாக இருந்தாலும் சரி, ரயில் பயணமாக இருந்தாலும் சரி. அதனால் நாங்கள் இந்த இரவு பயணங்கள்ன்றத அதிகப்படியாக இங்கே இருக்கிற ஒரு சாலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காது. அதே நேரத்தில் இந்த பயணத்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னால தமிழ்நாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் 2 வழியில் வரலாம். ஒன்று பெங்களூர் வழியாக வரலாம், எல்லாம் ஒரு 400-450 கிலோமீட்டர் அந்த அளவில் தான் இருக்கும். அதே மாதிரி திருப்பதி வரலாம். ஸோ இப்போ நாங்கள் திட்டமிட்டிருக்கிறது முதல்ல மந்த்ராலயத்தை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து திருப்பதியை பார்க்கணும் அப்படின்னு. பெரும்பாலும் என்னுடைய பயணங்களில் மந்த்ராலயம் வந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து வரும் பொழுது திருப்பதி தரிசனத்தையும் உடன் சேர்த்துக்கிட்டு வளர்க்கணும். நாங்கள் அந்த வகையில் நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் ரேணுகுண்டா கார் பயணங்களில் வந்தோம். அங்கிருந்து ஒரு 9 மணிக்கு மும்பை எக்ஸ்பிரஸ், இந்த ரோடே எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை போகிற பாதை தான். இந்த மும்பை போகிற பாதையில் மந்த்ராலயம் ரோடு அப்படின்ற இந்த இடத்துல தான் இந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருடங்களில் பெரும்பாலான ஒவ்வொரு ஆண்டும் நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். பல்வேறு மாற்றங்கள் இந்த ஸ்டேஷன் அடைந்திருக்கு. இங்கிருந்து 16 கிலோமீட்டர் ராகவேந்திரனுடைய ஜீவ பிருந்தாவனம் அமைந்திருக்கிற அந்த கிராமம் இப்போ அதுவும் பெரிய நகரங்கள்லாம் ஆயிருக்கு. ஒரு 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டரை நாம் போய் அடைவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள், ஷேர் ஆட்டோ இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணி போகலாம். இதேமாரி தனியாக ஒரு காரில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னா 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி காரை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஷன் நம்ம அடைஞ்சிருக்கோம். இங்கிருந்து நாம் மந்த்ராலயத்துக்கு செல்கிறோம். அந்த பார்த்து
இங்க மன்றாலயத்தினுடைய கும்பபுத்திராவின் அடிக்கரையில இருக்கிறோம். இந்த கிழக்கு இந்த பெருச்சிலிருந்து இந்த நதி கும்பபத்ரா இந்த அளவு வரை வந்த பிறகு இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா நதி மேற்குல இருந்து கிழக்காக போகும். அதாவது எல்லாமே நதி சொல்லுவாங்க. மேற்குல இருந்து கிழக்காக நீங்க நதம் இந்த நதம் கரைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மகான்கள் எல்லாம் ஜீவ சமாதி அல்லது அவர்களுக்கான ஒரு ஆசிரமங்களை அமைச்சிருக்கா பெரும்பாலும் இந்த நதம் கரையில தான் இருக்கும். இப்போ இந்த நதம் கரையில தான் ராகவேந்திரனுடைய ஒரு அரண்மனை போன்று அவர் ஜீவ சமாதி இருக்கு. இந்த துங்கபத்ரா இந்த நதிக்கரையில் இந்த பக்கம் இருக்கிறது ஆந்திர பிரதேச நதி, அந்த பக்கம் கர்நாடகா ராய்ச்சூர்னுடைய ஒரு பகுதி. அங்க இருக்கிற சில ஆலயங்களையும் நம்ம பார்க்க போறோம். இந்த துங்கபத்ரான்றது இரண்டு நதிகள், துங்கான்ற ஒரு நதி, பத்ரான்ற நதி, இரண்டும் சேர்ந்து வருதுதான் இந்த துங்கபத்ரா. கங்கா ஸ்நானம் தீர்த்தம், சிங்கா துளி தீர்த்தம்னு ஒரு வாசம் இருக்கு. அதாவது கங்கையில் நீங்க குளிச்சாதான் உங்களுக்கு புண்ணியம், இந்த துங்காவுடைய துளி உங்கள் மீது பட்டாலே அது புண்ணியம். இந்த துங்கபத்ராவினுடைய ஐப்பசி பௌர்ணமி, அதாவது ஒரு நாட்டில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. இந்த லட்ச தீபம் ஏற்றி இன்னமும் அந்த வழக்கம் மக்கள் ஆராய்ச்சி செய்யணும். லட்ச தீபங்களை ஏற்றி வைக்கிறாங்க. ஒரு வழக்கம் ஐப்பசி சிறப்பு. இந்த இரண்டு நதிகளும், அதாவது கங்கா நதியாக இருக்கிறது. இதுல சந்திர தோஷம் இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு பல வருடங்கள் தொடர்ந்து பயணத்தில் இருக்கும்போது மேலும் நான் ஒவ்வொரு முறையும் கருக்கெடுத்து ஒரு முறை தண்ணி வச்சு அந்த கோயில் இருக்கு. அந்த பெரும்பாலும் அளவுக்கு அதே போல தண்ணி இல்லாத காரணம் கூட இந்த மேற்குல இருந்து தண்ணி வச்சிதான் கிடையாது. அப்போ நிறைய ஒருவரு கூட நாங்க இங்க சென்றதே கிடையாது. எனக்கு கணக்கில வந்திருக்கோம். இந்த நகையில கோவாமி நாட்டில், யானக்கி நாட்டில் சமீபத்தில் சண்டே அப்படின்னு போனால மக்கள் பெரு வெள்ளமா, இது அன்சீசன் தான், ஆனால் பெரு வெள்ளமா வந்துட்டே இருக்கு. பிறகு இருக்கிற கர்நாடகம் ராகவேந்திர கேஸ் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயஷ பச்சதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. அதாவது நாம் இப்போது ராகவேந்தர் அவர்கள் பள்ளி கொண்டிருக்கிற, அதாவது ஜீவ சமாதி அடைந்திருக்கிற மந்த்ராலயத்தில் அந்த திருக்கோயில் முன்னால் நம்ம போயிருக்கிறோம். 1595 நம்முடைய தமிழ்நாட்டில் சிதம்பரத்திற்கு அருகாமையில் இருக்கிற புவனகிரியில் பிறந்த ராகவேந்திர சுவாமிகள் வேங்கடராமன் என்கின்ற பெயரில் திம்மண்ணப்பட்டரின் மகனாக அங்கே பிறந்து கும்பகோணத்தில் வளர்றாரு. சுசீந்திர தீர்த்தர் அப்படின்ற ஒரு மகான்கிட்ட அவர் சிஷியராக சேர்றார். அவர் மத்வாச்சாரியார் சொன்ன துவைத வழிபாட்டை இவருக்கு கொடுக்குறாரு. அந்த மத்வாச்சாரியாருடைய மத்வ மடத்திற்கு அடுத்த அதிபதியாக ராகவேந்திர சுவாமிகளை அவர் பரிந்துரைக்கிறார். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். ஆனால்
தமிழ்நாட்டில் பிறந்த ராகவேந்திர சுவாமிகள் இந்த இடத்திற்கு, இந்த மந்த்ராலயம்ன்ற இந்த துங்கபத்ராவின் நதிக்கு அவர் இவ்வளோ தூரம் வந்து இங்கே அவர் தன்னுடைய ஜீவ சமாதியை நிறுவிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சமாதிக்கும் ஜீவ சமாதிக்குமே வித்தியாசம் இருக்குது. அதாவது அவங்க உயிர் இயற்கையாக பிரியும். இந்த மாதிரியான குருமார்கள் அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அதாவது வந்து அவர்கள் நினைத்த பொழுது தங்கள் உடலை தள்ளி வைத்துவிட்டு சூட்சும ரூபத்தில் இருப்பாங்க, அந்த சமாதியில் இருப்பாங்க. அந்த உடலை அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு அவர்கள் விரும்பும் வரை இந்த பூ உலகில் அவர்கள் வசிப்பார்கள். அவர் வாழும்போதே பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் தான். அவர் குறிப்பாக அவர் சொன்ன ஒரு ஸ்லோகமே என்னன்னா, நீங்கள் உதவி தேவைப்படுவர்களுக்கு, முறையாக உதவி தேவைப்படுவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியே இறைவனை தொழுவதற்கு சமம் அப்படின்னு அவர் ராகவேந்தர்கள் அருளி இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சந்திக்கிற மக்கள் எல்லாருக்குமே அவர் பெரிய அருளாசிகள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லுவேன். எப்போவுமே ஒரு மந்திரங்களை தன்னுள் உச்சநாடம் செய்து கொண்டிருப்பார். அவருக்கு வந்து ஒரு தீட்சை கிடைச்சி அவர் ஒரு அவதார புருஷராக உணர்வதற்கு முன்னால் அவர் ஒரு மாணவராக சிஷியராக வாழும் பொழுது அவர் பல்வேறு ஸ்லோகங்களை அவர் உள்ளே சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு முறை ஒருத்தர் வந்து ஒரு சந்தனம் அரைச்சி தர சொல்லும்போது அவர் அரைச்சி கொடுத்த சந்தனத்தை பூசும்போது அவருக்கு எரிச்சல் அடைஞ்சிருச்சான். ஏன்னா அவர் அக்னி சோத்திரம் சொல்லிக்கிட்டே சொன்னதுனால. அதற்கு பிறகு மீண்டும் அந்த உடல் குளுமை அடைவதற்கு அவர் வந்து ஒரு மழை வேண்டி ஒரு சோத்திரம் சொன்னதாகவும் இது வரலாறு. நிறைய பேர் நம்ம ராகவேந்திரனுடைய வரலாறை அறிந்திருப்போம். புதிதாக தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை விடுத்திருக்கிறேன். அதே போலவே இந்த இடத்திற்கு ஏன் அவர் வந்தார் அப்படின்னா, இவர் வந்து பிரம்மதேவனுக்கு ஒரு தொண்டு செய்யும் தொண்டனாக சங்குகர்ணன்ற ஒரு இயற்பெயரில் ஒரு தேவராக வாழ்ந்திருக்கிறார். இந்த பூவுலகில் ஒரு க்ஷணம் அழகா இருக்கே நம்ம பிறக்கலான்னும் போது அவர் ஒரு 4 பிறப்புகள் அவருக்கு அருளப்படுகிறது. அது வந்து ஹரி பக்தனாக வாழ்வதாக 4 பக்தர். அதே மாதிரி தான் இரண்யகசிபுவும் அவரும் வந்து ஒரு வாயில் காவலனாக இறை தொண்டு செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவருக்கும் பிறப்பு அருளப்படுகிறது. இறைவனை எதிர்த்து எனக்கு ஒரே பிறவி, அவர் கையால் மரணம் அடைஞ்சிட்டா மறுபடியும் பிறப்பு கிடையாது. இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சாராம்சமே என்னன்னா, மீண்டும் பிறக்கக்கூடாது, இறைவனடி சேர வேண்டும். இதுதான் அந்த சாராம்சம். இப்போ இந்த அத்வைதம், துவைதம், விஷ்டாவிசி அத்வைதம் இது ஒன்றுக்குமே கூட தத்துவங்கள் எல்லாமே இதுதான். இங்கே வந்து அவர் முதல் பிறப்பாக இரண்யகசிபுவினுடைய மகனாக பிரகலாதனாக பிறக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறார். அவருடைய சமாதியில் கூட பார்த்திங்கன்னா அந்த நரசிம்மரனுடைய உருவம் இருக்கும். இப்போ பிரகலாதனாக பிறக்கிற வரைக்கும் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவர் இறையருள் பெறுகிறார் என்று மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு மன்னர், இந்த இடத்தை ஆளுகிறார். மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அவருக்காக உலகளந்த பெருமான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து காட்டுறார். அந்த வரலாறு தெரியுது இல்லைங்களா? அவர் வந்து இவருடைய பேரன் தான். யாருடைய பேரன்? பிரகலாதனுடைய பேரன். அப்போ இங்கே அரசாட்சி புரிகிறார். தன்னுடைய முதல் பிறப்பாக பிரகலாதனாக அவர் பிறந்து இங்கு இந்த பூமியை அவர் அரசாட்சி புரிவதன் காரணமாக அவர் இங்கு வந்து மீண்டும், அதாவது 4வது அவதாரமாக அவர் ராகவேந்தர் பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு துறவு மேற்கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தி அருள் ஆசிகள் செய்து இங்கு சமாதி அடைந்திருக்கிறார். இடையில் அவர் வந்து 2 பிறவிகள், பகலிகர் அப்படின்னு சொல்லி மகாபாரத காலத்தில் பிறக்கிறாரு. அங்கே அவர் வந்து இப்போ பாண்டவர்கள், கௌரவர்கள் சார்பாக தான் இருந்து பீமன் கையால் தான் மரணம் அடைகிறாரு. அதுக்கடுத்து வந்து மத்வாச்சாரியாருக்கு சிஷியராக வியாசராஜர் அப்படின்னு பிறக்கிறார். அதுவும் பெரிய வரலாறு, ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு. அதில் இது 3வது பிறவி. அவர் பிரகலாதன், பகலிகர், வியாசராஜர், பிறகு ராகவேந்திரராக இங்கு பிறப்பெடுத்து இந்த இடத்தில் ஒரு 700 வருடங்கள் இருப்பதாக அவர் நமக்கு உத்தரவாதம் கொடுத்து இந்த இடத்தில் அவர் ஜீவ சமாதி அடைந்து வருகிறவர்களை அவர்களுடைய நியாயமான தர்மத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
மந்திராலயத்தில் இருக்கும். இங்கிருந்து பஞ்சமுகி பிச்சாலயா போகிறோம். வந்திருக்கிறது வந்து அப்பைய ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து இப்போ ரொம்ப சமீப ஆண்டுகளில் தான் இந்த கோயில் வந்து கட்டப்படும். பின்னால பார்த்துட்டு இருக்கிறது அப்பண்ணாச்சாரியார். பின்னால பார்த்துட்டு இருக்கிறது அப்பண்ணாச்சாரியார். ராகவேந்தருடைய பிரதான இதற்காக தனியாக ஒரு பிருந்தாவனத்தில் ஜோதி அறிவித்தார். அதுக்காக பார்த்துட்டு அப்பண்ணாச்சாரியார். கையில் வச்சிருக்கிற இந்த படம் ராகவேந்தரனுடைய ஒரிஜினல் புகைப்படம். இதில் அவருடைய நீங்க கையெழுத்து பார்க்கலாம். அவர் வந்து தன்னுடைய பெயரை எப்பயும் கையெழுத்தா போடுறாங்க. ராமச்சந்திரா வழிபாடு அப்பாச்சாரியாருடைய வீடு நல்ல முன்னாடி 1595 தமிழ்நாட்டில் புவனகிரியில் தான் தென்னிந்தியா முழுவதும் இந்த இடம் வந்து அப்பாச்சாரியாருடைய ரொம்ப முக்கியமான. இந்த இடம் வந்து பிச்சாலம். இது வந்து முதலில் ராகவேந்தர் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னால இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜீவகட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு தனி பெயர் இருக்கு. அதற்கு பிறகு இதுக்கு பிச்சாலயா அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டது. இந்த இடத்துலதான் தன் சிஷியர்களோடு சேர்ந்து ஏற்கனவே மத்வாச்சாரியனுடைய துவைத தத்துவத்தில் வழியில் வந்தவரான குருராயர் ராகவேந்தர் இந்த இடங்கள்ல உபதேசங்கள் மற்றும் பல்வேறு கருத்துக்களை வந்து அவர் பகிர்ந்துக்கிறார். அதாவது ஒரு பாடசாலை போல, ஒரு குரு பாடசாலை போல இது பிச்சாலயம்.
இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருந்தவர் அவருடைய சிஷ்யர் அப்பாச்சாரியர். இதுல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரன் அவருடைய 3வது படமா இதுல தன்னுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை நடித்ததுல டெல்லி கணேஷ் ஒரு கேரக்டர், மறைந்த டெல்லி கணேஷ் வந்து இந்த கேரக்டர் சொல்லியிருப்பாரு அப்பாச்சாரியார். அவருக்காகவே அவர் வந்து கடைசியாக தன் ஜீவ சமாதி அவரோடு உரையாடியவர். அவருடைய பிரிவை தாங்காமல் அவருக்கு மிகுந்த மனமுருகி வேண்டிய பொழுது அவருக்கு இப்போ விருத்திகா பிருந்தாவனம் அப்படின்றது சென்னை, கரூர் இந்த மாதிரி பல இடங்கள். ஆனா விருத்திகா அப்படின்னா அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த மண் துளசி பல வருடங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்த அந்த மண்ணை எடுத்துட்டு போய் ஒரு பிருந்தாவனத்தை உருவாக்கணும். ஆனா இது அப்படி கிடையாது. ராகவேந்தர் தன் கைப்படவே இந்த பிருந்தாவனத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது மாதிரி இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராகவேந்தர் இப்போ நாள் முழுவதும் அவருடைய ஒரு அதிசயமான ஒரு தகவல். அவர் 75 ஆண்டுகள் இந்த புவி உலகில் இருந்தார். அவருக்கு ஜாதகம் கிடைக்கும் சொல்லுவாங்க என்னன்னா, அவர் 75 ஆண்டுகள் இங்க இருப்பாரு, ஒருத்தரும் 700 ஆண்டுகள் இருப்பாரு அப்படின்னு. இந்த பூத உடலோடு இந்த புவியில வந்து 75 ஆண்டுகள் 1575 1671 வரைக்கும் அவர் அதற்கு பிறகு அந்த அவருடைய அந்த அவருடைய சொற்பொழிவை நிச்சயமா நம்ம எல்லாரும் கேட்போம். அது தனியாக குருராயர் வந்து தன் சீர சமாதி உரையாற்றியதை நம்ம எல்லோருமே தனியாக அவர் ஜீவ சமாதியில் விளையும் போது நான் 700 ஆண்டுகள் இந்த பிரதேசத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 353 ஆண்டுகள் அவர் இந்த இடத்துல இருக்கிறார். சூட்சும இருக்கிறார். பலரும் அவரை பார்த்திருக்கிறாங்க. பிரிட்டிஷார் காலத்தில் உட்பட எல்லாரி மாவட்டமாக இருந்த காலத்தில் உட்பட பலரும் அவரை கண்டதை பார்த்திருக்காங்க. இன்னைக்கும் அவருடைய அனுபவங்களை அனுபவிக்கிறாங்க. இந்த அற்புதங்கள் அப்படின்றதும் தெளிவா புரிஞ்சு, அதாவது அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதும் சரி அனுபவிக்கிறதும் தத்துவ தெரிவு இல்லைன்னா அது சூனிய வேலையாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பல்வேறு மருத்துவ எங்களுடைய ஆசைகளை எதிர்பார்க்க நியாயமான விஷயங்கள் வந்து இங்க பகிரும் பொழுது அது கற்பகத்தருவாவும் காமதேனுவாவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மந்திராலயத்தில் குடிகொண்டிருக்கிற ராகவேந்தருடைய மற்றொரு ஜீவ சமாதி அப்பய தீட்சருக்காக மாலை பொழுதில் இங்கு தீபம் ஏற்றும் பொழுது நான் இங்க ஒவ்வொரு நாளும் வந்துருவேன் அப்படின்னு அப்பாச்சாரியருக்கு ஒவ்வொரு முறையும் மாலையில விளக்கேற்றும் போது நான் இங்க வந்துருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாம பஞ்சமுகி ஆஞ்சநேயர்களுடைய பிரதானமான ஸ்தலம். இந்த தல வரலாறு நான் அருகாமையில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர். இதுல வந்து 12 வருடங்கள் குரு ராகவேந்தர் அவர்கள் வந்து தியானம் செய்து அதன் மூலமா பஞ்சமுகம் கொண்ட ஆஞ்சநேயர் தரிசிக்கிறார். ஏன் இந்த இடத்துக்கு வந்தார்? ஆஞ்சநேயர் இந்த இடத்துல உழவியதாக அவருடைய நம்பிக்கை மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் வண்ணமா நாம சிலதை பார்க்கலாம். அதாவது ஒரு நேச்சுரல் சேர் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஒரு நேச்சுரலா ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ற மாதிரி இது ஒரு இன்றைக்கு ஒரு இயற்கையாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால நம்ப முடிகிற அளவுக்கு அது இல்லை. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பெட்டு, அந்த பெட்டு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ஒரு நம்ம ஒரு இயற்கையான பெட் அப்படின்னு சொல்ல முடியாது. மனித முயற்சிகளால் இது செஞ்சிருக்க முடியுமான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஒரு துன்ப கதை, அனுமன் இங்கு உலாகினார். அனுமனே இந்த இடத்தில் விளையாடி இருக்கிறார். அவர் அமர்வதற்காக, அவர் படுப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு இயற்கையான ஒரு பெட் அண்ட் பில்லோ, ஒரு நாற்காலி அப்படின்னு தான் மக்களுடைய நம்பிக்கை.
இடம் நாம் இங்கே இருக்கிற இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்றது வந்து நம்ம மந்த்ராலயத்தில் இருந்து நீங்கள் ரோட்வேஸாக வருகிற பொழுது ஒரு 22 கிலோமீட்டர் வரும். இப்போ ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய பகுதியில் வருது, இந்த பக்கம் கர்நாடக பகுதியில் வருது. இது நீங்கள் வந்து ஒரு பாதையின் அடிப்படையில் ரோட்வேஸில் நீங்கள் வரும்பொழுது ஒரு 22 கிலோமீட்டர் வரும். அதே அந்த ஆற்றை நீங்கள் கடந்து இந்த கோயிலை அடைவதற்கு எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். ஆற்றை கடந்து அதிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அந்த கோயில் அடைய முடியும். இதனுடைய உச்சியிலிருந்து பார்த்தாலும் அந்த கோயிலினுடைய கட்டடங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இது மந்த்ராலயத்தில் ராகவேந்தர் தற்பொழுது ஜீவ சமாதி அடைந்திருக்கிற அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பு இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். இந்த இடத்திற்கு குறிப்பாக ராகவேந்தர் 12 வருடங்கள் இந்த இடத்திற்கு வந்து அவர் தபஸ் செய்து பஞ்சமுகம் கொண்ட அவருடைய திருவுருவத்தை தரிசித்ததற்காக அவர் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தரிசித்திருக்கிறார். தரிசித்ததற்கான அடையாளத்தை இங்கு இருப்பதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம் கண்ணால் அவருடைய ஆஞ்சநேயனுடைய ஒரு கால் பதித்த இடம் வந்து மேலே வந்து இருக்கு. இது வந்து ஒரு நேச்சுரலா ஒரு குகை போல இருக்கும். உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலா பாறை அமைப்புல இருக்கும். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் உலாவியதா ஒரு நம்பிக்கை, ஒரு துன்ம நம்பிக்கை உண்டு. நீங்க ராமநவமியின் போது இங்க வந்தா இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் சில வருடங்களுக்கு முன்னால் நான் வந்திருக்கேன். அப்படி வரும்பொழுது இந்த அருகாமையில் நெருங்கவே முடியாது. இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே இன்னும் வண்டி கட்டிட்டு வந்து இந்த திருவிழாக்கள்ல எப்படி ஒரு உணவுலாம் சமைச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கான இன்னும் அந்த பாரம்பரிய நடைமுறை இருக்கிறது. மக்களுடைய துன்ப நம்பிக்கை இந்த ஆஞ்சநேயர் வாழ்ந்தார், அவர் உலாவினார், அவர் விளையாடினார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய இயற்கையாக இந்த அமைத்திருக்கிற இந்த கல்லுன்றது ஒரு நேச்சுரலா இப்படி ஒரு மேல ஒன்று கல்லை வச்சு அதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு சேர் மாதிரி ஒரு இப்படி இடுக்குகளில் இருந்தால் வந்து ஒரு ஃபில்லப் பண்ண மாதிரியான ஒரு கல் வைக்கவே முடியாது. அது அனுமன் தான் அவர் அமருவதற்கான இடத்தையும் அவர் வந்து படுப்பதற்காக ஒரு பெட்டு இது அமைச்சிருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ பை ஜியோகிராஃபிக்கலாக இது வந்து ஒரு நேச்சுரல் வியூஸ் அங்கே அப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு நேச்சுரல் அப்படின்னு தான் ஜியோகிராஃபிக்கலாக சொல்கிறாங்க. பட் மக்களுடைய நம்பிக்கை அனுமன் வாழ்ந்தார் அப்படின்னு அதற்கேற்றதார் போல் இங்கே குருராயர் ராகவேந்தர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்திருக்கிறார். இந்த இடத்திற்கு அதற்கு பிறகு இன்று வரை அது பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் என்றுதான் அழைக்கிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கோயில் குறித்தும் இந்த இடத்தில் ஏன் ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தார் என்பது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்க்குறது வந்து தேர். தினந்தோறும் இங்கே தேர் உலா வரும். மரத்திலான தேர், வெள்ளியிலான தேர், தங்கத்திலான தேர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மரத்தாலான தேர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெள்ளியால் ஆன ஒரு தேர். இப்போ நீங்கள் பார்க்குறது தங்கத்திலான தேர். இந்த தேர்களில் எல்லாமே எதுலேயுமே ஒரு உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதில் ராகவேந்திர சுவாமிகள் இல்லை. ஏனெனில் அவர் துறவு பூண்டு ஒரு துறவியாக வாழ்ந்தார். இந்த பூமியில் ஒரு மன்னனாக இந்த இடத்தில் இருந்த பிரகலாதனுடைய ஒரு அரச உடையில் பிரகலாதன் தான் இந்த இடத்துல உலா வருவார். இந்த அளவில் தான் இங்கு தேர் உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பிரத்யோகமாக எடுத்திருக்கிறோம்.
இன்னைக்கு அதிகாலை நம்ம ஒரு லோகமானியா திலக் எக்ஸ்பிரஸ்ல வந்தோம். லோகமானியா திலக் எக்ஸ்பிரஸ் ஒரு அரை மணி நேரம் லேட்டு, காத்தால ஒரு 4 மணிக்கு இங்கே நாங்கள் ரீச் ஆனோம். அதுக்கு பிறகு மந்த்ராலய மகானுடைய தரிசனம், அதுக்கு பிறகு பிச்சாலயம், அதுக்கு பிறகு பஞ்சமி, இந்த தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் மந்த்ராலயத்தினுடைய தேர் விழாக்கள் எல்லாம் அதுவும் சிறப்பாக தொகுத்து வச்சிருக்கோம். அதற்கு பிறகு மீண்டும் இப்பொழுது திருப்பதி ராயலசீமா எக்ஸ்பிரஸ் சரியா மணி 11:10 ராயலசீமா எக்ஸ்பிரஸ் திருப்பதியில் சந்திப்பு. இப்போ நம்ம அலிபிரி மெட்டு, அதாவது திருப்பதியினுடைய அடிவாரத்தில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான பேர் வந்து போன இடம் தான். இங்கே எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரியும். ஃபஸ்ட்டு செக்கப் கேட் ரேணுகுண்டாவை வந்து அங்கேருந்து நாங்கள் கார் மூலிமா இப்போது திருப்பதியை அடைந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது திருப்பதியினுடைய திருமலையின் நுழைவாயிலை அடைந்திருக்கிறோம். இப்போ நீங்க இந்த பின்னால் பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறது தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம். நிறைய மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இதுவரை தரிசித்தவர்களுக்குமே ஏதாவது என்னால் தகவல் சொல்ல முடியுதான்னு பார்க்குறோம். நம்ம பார்ப்பதற்கு ஒரு சிறிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய குளக்கரை பல்வேறு காலகட்டங்களில் வரலாறுகள் எல்லாம் தாங்கி தான் இன்னைக்கு நிற்குது. சப்தகிரி, ஏழுமலை, அந்த ஏழுகுண்டல வாடா அப்படின்னா 7 மலைகளை தாண்டி தான் இந்த இடம் அமைய பெற்றிருக்கிறது. இங்கே இந்த திருப்பதி அப்படின்ற இந்த திருமலை தேவஸ்தானம் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு இராணுவ அமைப்பு ஆராய்ச்சி கூட இங்கே இருக்குது. தோட்டக்கலைத்துறை இருக்குது. மண்ணியல் சார்ந்த நிலவியல் கூறுகளை ஆராய்ச்சி செய்கிற இடங்கள்லாம் இருக்குது. கல் தோட்டம்னு ஒன்றே இருக்குது. நீங்கள் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அதை போய் பார்க்கலாம். சில 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக அதை கார்பன் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ண ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. இந்த முறை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா பதிவு பண்ணி கொடுக்குறேன். இல்லைன்னா அடுத்த முறை நிச்சயமாக அதை ஒரு பதிவு பண்ணி அதனுடைய சிறப்புகளை சொல்லுவேன். இந்த இடம் நாம் நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ். இந்த கோயில் இங்கே ஒன்று இருக்குது, அது வராகசாமி கோயில். அந்த கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இது வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ். நீங்கள் இதை ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா டோனர் இருப்பாங்க. இந்த பில்டிங் கட்டும் பொழுதே சில டோனர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க அவங்க வருடத்தில் 60 நாட்கள் நம்மளுடைய உறவினர் நண்பர்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி என்னுடைய ஒரு நண்பருடைய தாத்தா, வடமலைன்னு பேர், அந்த தாத்தாவை நான் எப்பயுமே நினைவு வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் இந்த ரூமில் இருந்து கிளம்பும்போது அவரை நினச்சிக்குவேன். ஏன்னா 1991 சில லட்சங்களை கொடுத்து அவங்களுடைய மகன், அவங்களுடைய பேரன் தான் என்னுடைய நண்பர், அவங்க எல்லாருமே இந்த ஒரு சர்வீஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு 60 நாட்கள் பயன்படுத்த முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, புக் பண்ணிக்கலாம். திருப்பதி திருமலை வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் இன்றைய காலகட்டத்தில் ப்ரீ பிளான் பண்ணி வர்றது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் அலமேலு மங்காபுரம் மாவட்டம், மற்ற சீனிவாசமங்கலம், அப்பலுக்குண்டா, இது மாதிரி சீனிவாசன்ற ஒரு தெய்வமாக இன்றைக்கி நம்ம மதிக்கிற இந்த வேங்கடநாதர், பாலாஜி இங்கே மனித உருவில் வளர்ந்தார். அவருக்கு திருமணம் நடப்பதற்கான திட்டமிடல், குருகுல கல்வி, இது மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒரு சிறப்புக்குரியது. இதை ராமானுஜர் சர்வீஸ் பண்ணார். இது ஒரு எப்பொழுதுமே இது ஒரு வைசாகானம் அப்படின்ற ஆகம விதிகளை பின்பற்றி
பூஜை விதிகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அவர் வந்து பெரும்பாலும் ஓய்வே கிடையாது. சில நேரம் உழைப்புக்கு வந்து பலனாக தான் சொல்லுவாங்க. ஓய்வு இல்லாமல் ஒருத்தர் எப்பயுமே பக்தர்களை தரிசிச்சுட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்து கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் பெரிய அளவில் அவருக்கு செல்வம் கொட்டுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவில் இன்னைக்கு நான் திருமலை திருப்பதியில் இருக்கிற தரிசனத்திற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒரு யாத்திரையில் விருப்பம் கொண்டிருக்கிற அனைவருக்குமே இந்த ஒரு வரிசையில் ஏற்கனவே இந்த மந்த்ராலயம், திருப்பதி, அதுவும் மந்த்ராலயத்தை சுற்றி இருக்கிற சில ஆலயங்களை பார்த்தவர்களுக்கும் கூட நாங்கள் ஏதேனும் ஒரு புதிதான செய்திகள் சொல்லியிருந்தால் அது ரொம்ப மகிழ்ச்சி. இதுபோன்று ஒரு தொடர்ந்து யாத்திரையின் வாயிலாகவும் நீங்கள் ஒரு இறையை உணர முடியும் அப்படின்னு பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒரு பயணங்கள் என்றைக்குமே நம்மளுடைய மனதை மேம்படுத்தும். குறிப்பாக இறைவனை நோக்கி பிரார்த்தனையோடு செய்யக்கூடிய பயணங்கள் இன்னும் நம் மனதை பக்குவப்படுத்தும். அந்த வகையில் இந்த செய்திருக்கிற யாத்திரை, காட்சிப்படுத்தியிருக்கின்ற அமைப்பு உங்களை கவர்ந்திருந்தால் இது குறித்த இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதேனும் ஒரு ஆலயம், அது நம்ம பகுதி தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஆலயங்களாக இருக்கும், இந்த இடத்த நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்ற ஏதேனும் உங்கள்கிட்ட கோரிக்கை அல்லது ஒரு சஜஷன் இருந்தாலும் அதையும் தெரியப்படுத்தவும் நாங்கள் முயற்சிக்கிறோம். மீண்டும் ஒரு யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.